ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சம்மந்தமான லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இனிமேல் நம்ம இது பிரகாரம் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம போவோம். இப்போ நமக்கு நான் எஃப்ஐஎஸ் ஏற்றிருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் வைஸ் தான் ஆர்டரில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஎஸ் லின்கான் ஃபார்மஸ்டிக்கல்ஸை 0.71% ஏற்றிருக்கிறாங்க. இது எம்எஃப் ஏற்றலை. இப்போ நம்ம இதோட ஓவர் வியூவை நம்ம பார்ப்போம். இவனோட ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 582 இப்போ கரண்ட் வேல்யூவில் போயிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 55 இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 57 இருக்குது. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ஈக்குவலான ஷேரோட வேல்யூவேஷனும் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் மொமெண்டம் ஸ்கோர் இப்போ ஏறினது கீழே கம்மியாக இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. அதனால டவுனுக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ டோட்டல் டெப்ட்னா ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. கரண்ட் ரேஷியோ 5.1 இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே எபோவ் 10க்கு மேலே இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாகவும் ஓடியாந்துருக்கு. பிஇ பார்த்தோம்னாக்க 13.4 நல்ல கம்மியாக தான் இருக்குது. இப்போ ப்ரைஸ் டு புக்கும் 2.3 ஆப்டிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் டிடிஎம் ரெவென்யூ பார்த்தோம்னாக்க 581, அதுக்கு 465 அடைஞ்சு முடிச்சிட்டான். அப்போ இன்னும் அவனுக்கு தேவை 120 தான் தேவை. இந்த 120 அடைவானாக்க 140 மினிமம் வச்சுருக்கிறான். ஆனால் மார்ச் மாதம் மாத்திரம் கொஞ்சம் இறக்கி காட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாதம் டிசம்பர் குவார்ட்டர் காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக காட்டுறான். ஸோ இப்போ இவன் எப்படி போட்டாலும் 140க்கு 140 குறையாமல் எடுத்தால் கூட அவன் 120 வந்தாலே அவன் அடைஞ்சிடுறான்னு வச்சுக்குவோம். டிடிஎம்மை கவர் பண்ணிடுறான். இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இபிஎஸ் இப்போ இவன் இப்போ வரைக்கும் 37 இபிஎஸ் எடுத்துட்டான். ஆனால் டிடிஎம் 43.6, இன்னும் 6.6 மினிமம் எடுத்தாலே இந்த டிடிஎம் கவர் பண்ணிடுறான். ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த டிடிஎம்கே இது வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. அதனால நம்ம அந்த இடத்துல நம்ம அதை பார்ப்போம். இப்போ இவனுடைய புக் வேல்யூ 250 இருக்குது. இதில் இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்க வேண்டியது ரெவென்யூ பாசிட்டிவ் க்ரோத் 8 குவார்ட்டராக இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 7 குவார்ட்டராக கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. 6 குவார்ட்டர் கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். இவன் 7 குவார்ட்டராக கண்டினியூஸாக ரெவென்யூ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம கவனிக்க வேண்டிய பங்காக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கோட இந்த ஃபீடெல்லாம் நம்ம உள்ளே போட்ட உடனே நமக்கு ஸ்கோர் என்ன வருது? மினிமம் 715, மேக்ஸிமம் 870 குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரணும். ஆனுவல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 752லேருந்து 907க்கு, மினிமம் 752லேருந்து 907க்கு வருது. மோஸ்ட்லி அவங்க மினிமத்தோட எக்ஸிட் ஆகுறதுனால 752 நம்ம வச்சுக்கிறோம். ரியாலிட்டியில் நம்ம பார்த்தோம்னா 755 வரைக்கும் இவன் கரெக்டாக ஏறிட்டான். இப்போ நம்மளோட ஆனுவல் டார்கெட்டை ஏற்றி முடிச்சிட்டான். ஆனுவல் டார்கெட்டை ஏற்றி முடித்ததுக்கு பிறகு இனிமேல் நமக்கு இங்கே கேப் ஒன்றுமே இல்லை. அவன் கீழே இறங்கி ரீசெட் ஆகி இனிமேல் அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 870யும் 907யும் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் எவ்வளோ தூரம் இந்த 870 டச் பண்ணுற மாதிரி வருதுன்னா, இவன் எங்கேயோ ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த லோ பார்த்தோம்னா 715 உடச்சிருச்சா, கீழே இறங்கிருச்சு. 500 கிட்டக்க 500 கிட்டக்க வந்துருச்சு. அப்போ 595, 558, 495, 458, 412 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 495, 455, அதுக்கப்புறம் 412 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சில் எங்கேயோ சப்போர்ட் எடுத்தான்னாக்க நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறுற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாக்க நம்ம கீழே இறங்கிட்டு ஏறுறான்னாக்கா அந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் மாத்திரம் இவன் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சு இதே மாதிரி டிடிஎம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா இது அடுத்தது
அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு ஏத்த மாரி தான் டார்கெட் மேல ஏறும். ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய லெவலுக்கு மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். ஸோ, இப்ப வந்து இவன் ஆனுவலைஸ்டு டார்கெட் நம்மளுடைய கால்குலேஷன் பண்ண வேல்யூவ அடைஞ்சுட்டான். இனிமே அடையணும்னா அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டு பூஸ்ட் ஆகணும். ஜூன் மாசத்தோட குவார்ட்டர் ரிசல்ட்டும் பூஸ்ட் ஆகணும். அப்படி ஆகும்போது தான் இவன் வருதான். இவன் நார்மலா டிசம்பர் மாசம் வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்கிறது 2 வருஷத்தோட இவனுடைய பிஹேவியர்லேருந்து நமக்கு தெரியுது. மார்க் பண்ணி வச்சுக்குவோம். விஷ் லிஸ்ட்ல ஏத்தி வச்சுக்குவோம். இவன் வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டு நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னாக்க, என்ட்ரி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நம்மளுடைய தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்ம நம்புறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.